டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு பிரைமார்ட் ஆயுர்வேதா. பிரைமார்ட் ஆயுர்வேதா கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனி. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ஒரு 5 மினிட்ஸ் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம். இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்க ஒரு இந்தியன் பேஸ்டு கம்பெனி. இந்தியாஸ் நம்பர் 1 ஷார்ட்டஸ்ட் பிளானை இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்க. பிரைமார்ட் டிஜிட்டல் அப்படின்னு தான் இவங்களோட இன்னொரு பிராண்டாகவும் இருக்குது. ஸோ கம்பெனியோட ப்ரொஃபைல் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனியோட ரெஜிஸ்டர் நேம் பார்த்தீங்கன்னா பிரைமார்க்கெட் ஃபியூச்சரிட்டி பிரைவேட் லிமிடெட். இந்த நேமில் தான் கம்பெனி லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. 2019 கம்பெனி ஸ்டார்ட் பண்ணாங்க. கம்பெனி ஹெட் ஆஃபீஸ் வெஸ்ட் பெங்காலில் இருக்க 100% ஒரு லீகலான கைட்லைன்ஸ் எல்லாமே இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 50+ ஓன் பிராண்ட் ப்ராடக்ட் ப்ளஸ் வந்து இ-காமர்ஸ் ப்ராடக்ட் இந்த கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ரான்ச்சைஸி பார்த்தீங்கன்னா 200+ ஆன்லைன் ஆஃப்லைன் ஃப்ரான்ச்சைஸி மூலமாக ப்ராடக்டை டிஸ்பேச் பண்ணுறாங்க. ஆன்லைன் சர்வீசஸும் வச்சுருக்காங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒரு 10 lakhs+ டிஸ்ட்ரிபியூட்டர் இது வரைக்கும் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இவங்க கொடுக்கக்கூடிய மார்க்கெட்டிங் பிளான் 2 lakh ஜெனரேஷன் பிளானாக இந்த கம்பெனி மார்க்கெட்டிங் பிளானாக கொடுத்துருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ஸ் கேட்டகரிலாம் பார்க்கலாம். ப்ராடக்ட் கேட்டகரி பொறுத்தவரையில் பிரைமார்ட் ஆயுர்வேதாவோட ஓன் பிராண்டு பார்த்தீங்கன்னா பிரைமார்ட் ஆயுர்வேதா மூலமாக 50+ ஓன் பிராண்டு ப்ராடக்டை கம்பெனி கொடுத்துருக்காங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா இ-காமர்ஸும் இந்த கம்பெனி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 5000+ மார்க்கெட் பிராண்டு ப்ராடக்ட்டும் பிரைமார்ட் டிஜிட்டல் மூலமாக இந்த கம்பெனி கொண்டு வர இருக்கிறாங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா ஜாயினிங் பேக்கேஜஸ் சொல்லி மொத்தம் ஒரு 3 பேக்கேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பேக்கேஜ் ஸ்டார்டர் பேக்கேஜ் 299 ரூபா. இதுக்கு ஒரு பாயிண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரோ பேக்கேஜில் 599 ரூபா. இதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரீமியம் லாஸ்ட் பேக்கேஜ் 1199, இதுக்கு 4 PV கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ப்ராடக்ட் எந்த பேக்கேஜில் வருமோ அதுக்கான வேல்யூவான ப்ராடக்ட் கொடுத்துட்டு ப்ளஸ் ஷாப்பி வேலெட் கொடுத்துட்றாங்க. நீங்கள் எந்த பேக்கேஜ் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவல் அமௌண்ட்டுக்கு ஷாப்பி வேலெட் கொடுத்துறாங்க. ஷாப்பி வேலெட்னா ஒன்றும் கிடையாதுங்க. நம்ம கம்பெனியில் நிறைய ரீபர்ச்சேஸ் ப்ராடக்ட் இருக்குது, அவங்களோட ஓன் பிராண்டு ப்ராடக்ட்டு. ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குறீங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ்ட்டு வாங்குறீங்க அப்படின்னா ஒரு பேஸ்ட்டோட MRP பார்த்தீங்கன்னா 125 இருக்கும், ஹெர்பல் பேஸ்ட்டு. பட் நீங்கள் இந்த கம்பெனியில் ஒன் சைட் டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு 55 ரூபாய்க்கு கிடைக்கும். ஸோ அதுவே நீங்கள் ஷாப்பி வேலெட்டை யூஸ் பண்ணி வாங்கும்போது அந்த 55 ரூபாயில் 50% நீங்கள் பே பண்ணால் போதும். அதாவது 27 ரூபா பே பண்ணி 100 கிராம் பேஸ்ட்டை நீங்கள் வாங்க முடியும். பேலன்ஸ் வந்து நீங்கள் ஷாப்பி வேலெட்டில் டிடெக்ஷன் கம்பெனி பண்ணிவிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஷாப்பி வேலெட்டை கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கம்பெனியோட மார்க்கெட்டிங் பிளான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 வகையான இன்கம் தராங்க. அதில் ஃபஸ்ட்டு மேட்சிங் போனஸ் 1:1. ஒரு பாயிண்ட்டை மேட்ச் பண்ணும்போது 60 ரூபீஸும், ரெண்டாவது ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ் 10% கொடுத்துருக்காங்க. அப்கிரேட் இன்கம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது அதுக்கும் பாயிண்ட் கால்குலேட் ஆகி உங்களுக்கு இன்கமாக கிடைக்குது. ரேங்க் வைஸ் ட்ரிப் அண்ட் கார் ஃபண்டு கம்பெனி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் பாயிண்ட் கமிஷன். நீங்கள் ஸ்டாக் பாயிண்ட் எடுக்கும்போதும் அதுக்கும் கம்பெனி வந்து கமிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு PV மேட்சிங் போனஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பைனரி கான்செப்ட் அப்படின்றதுனால நம்ம 2 டீமை க்ரியேட் பண்ணால் போதும். 2 டீம் அப்படின்னா உங்கள் A டீமில் ஒரு பர்சன், உங்கள் B டீமில் ஒரு பர்சன் டைரெக்டாக நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ A டீமில் இருக்க நபர் வந்து ஒரு பாயிண்டில், B டீமில் இருக்க நபர் ஒரு பாயிண்டில் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்னா இது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா 2 பக்கம் ஈவனாக பிஸ்னஸ் நடந்திருக்கிறதுனால ஒரு பாயிண்ட் மேட்சிங்காக கம்பெனி 60 ரூபீஸ் கொடுக்குறாங்க. அகெயின் உங்கள் டீம் Aல 2 பாயிண்ட் நடக்குது, உங்கள் டீம் Bல 2 பாயிண்ட் நடக்குது. இது எப்படி நடக்குன்னா, நீங்கள் 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணிங்க பார்த்தீங்களா, அவங்க 2 பேரும் ஒர்க் பண்ணி ஆளுக்கு 2 பேரை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட் அப்படியே டபுள் ஆகுது. A டீமில் 2 பாயிண்ட்டு, B டீமில் 2 பாயிண்ட். அப்போ 2 பாயிண்ட் மேட்ச் ஆகி 120 ரூபீஸ் உங்களுக்கு கிடைக்கிது. இந்த இடத்துல உங்களுக்கான பாசிவ் இன்கம், நீங்கள் வேலை செய்யலை, உங்கள் டீம் நீங்கள் யாரை அறிமுகப்படுத்தல அவங்க ஒர்க் பண்ணுறது கூட சப்போர்ட் பண்ணுறது மூலமாக உங்கள் டீம் வேலை செய்கிறது மூலமாக உங்களுக்கான பாசிவ் இன்கம் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அகைன் உங்கள் டீம் மேலே 4 பாயிண்ட், உங்கள் டீம் Bல 4 பாயிண்ட் பிஸ்னஸ் நடக்கும்போது 240 ரூபீஸ் கம்பெனி கொடுக்குறாங்க. அதிகமாக இருக்கிற சைடு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகிடும். ஸோ மேட்சிங் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நெக்ஸ்ட் டேக்கு வந்து கம்பெனி வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிவிடுவாங்க. ஓகே, இந்த இடத்துல ஒரு நாளைக்கு லிமிட் எவ்வளோ அதிகபட்சமாக சம்பாதிக்கக்கூடிய லிமிட் ஒவ்வொரு பேக்கேஜுக்கு கம்பெனி கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஸ்டார்டர் பேக்கேஜ் ஒரு PVயில் ஜாயின் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 10 PV மேட்ச் பண்ணிக்கலாம். 10 PV × 60 ரூபீஸ் 600 ரூபா ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக சம்பாதிக்க முடியும். மாதம் 18,000 ரூபா சம்பாதிக்கலாம். இதுவே நீங்கள் ப்ரோ பேக்கேஜ் 2 PVயில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா 30 பாயிண்ட் மேட்ச் பண்ணி 30 × 60 ரூபீஸ் 1800 ரூபீஸ் நீங்கள் சம்பாதிக்க முடியும். மாதம் 54,000 ரூபா சம்பாதிக்கலாம். கடைசியாக இருக்கக்கூடிய ப்ரீமியம் பேக்கேஜ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 80 பாயிண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். 4,800 ரூபா அதிகபட்சமாக சம்பாதிக்கலாம். மாதம் கிட்டத்தட்ட 1,44,000 ரூபா சம்பாதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல கவனிங்க, ஸ்டார்டர் பேக்கேஜ் வந்து உங்களுக்கு 300 ரூபா, ப்ரீமியம் பேக்கேஜ் உங்களுக்கு 1,200 ரூபா, அதை விட ஒரு 4 மடங்கு அதிகமாகுது.
ஓகேங்களா. பட் வந்து இன்கம் வந்து 8 மடங்கு வந்து கம்பெனி அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ ப்ரீமியம் பேக்கேஜில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணினா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஈஸியாக சம்பாதிக்கலாம். ஓகே, சில பேர் வந்து எல்லாருமே ப்ரீமியம் பேக்கேஜில் வர முடியாது. சில பேர் வந்து ஸ்டார்டர் பேக்கேஜில் வராங்க அப்படின்னா ஸோ லைஃப் லாங் அவங்களுக்கு 600 தான் லிமிட்டான்னு கேட்டால் கிடையாது. ஸோ அப்கிரேட் ஆப்ஷன் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் சீலிங் எப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண முடியுமோ அப்போ வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது மூலம், அதாவது ₹300 பேக்கேஜில் ₹1200 பேக்கேஜை நீங்கள் அப்கிரேட் பண்ணுறது மூலமாக உங்கள் சீலிங்கை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் என்ன ஒரு அடிஷ்னல் பெனிஃபிட் அப்படின்னா உங்கள் கீழே இருக்க யார் அப்கிரேட் பண்ணாலும் அகெயின் உங்களுக்கு பாயிண்ட் ஆட் ஆகும். ஸோ ஆக்டிவேஷன் பண்ணும்போது மட்டும் கிடையாது, அப்கிரேட் யார் பண்ணாலும் அதுக்கான பாயிண்ட் ஆட் ஆகி அதுக்கான இன்கமும் வந்து கம்பெனி கொடுக்குறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா அப்கிரேடுக்கான இன்கமும் நம்ம கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ். ஸ்பான்சர் மேட்சிங் போனஸ் அப்படின்னா நீங்கள் இந்த பிஸ்னஸில் டேரெக்டாக யாரெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறீங்களோ அவங்க வாங்கக்கூடிய கமிஷன்ஸ்லேருந்து உங்களுக்கு 10%. அதாவது நீங்கள் ஒருத்தர் ஸ்டார்டர் பிவியில் இன்ட்ரடியூஸ் பண்ணிங்கன்னா அவர் 600 சம்பாதிக்கிறாங்கன்னா உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து ₹60 கிடைக்கும். இதே ஒரு பர்சனை நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ரீமியம் பேக்கேஜ், ஸோ 8 பிவி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பிவியில் ரெஃபர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு அந்த பர்சன் 4800 சம்பாதிக்கிறான்னா உங்களுக்கு அவர்கிட்ட இருந்து ₹480 பர் டே லிமிட் உங்களுக்கு கிடைக்கிது. ஸோ ஒரு நாளைக்கு 480 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ்க்கு ஒரு ₹15,000 சம்பாதிக்க முடியும் மாதம். ஸோ நம்ம அப்ராக்சிமேட்டில் ஒரு 10 நபர்களை டைரெக்டாக ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா 10 நபர்கள் மூலமாக தலா 480 into 10 நபர்கள் மூலமாக ₹4800 சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இதுவே வந்து நம்ம ஒரு ஐடிக்கான இன்கம்மாகவே கிடச்சிருது. ஸோ 10% ஸ்பான்சருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்கம்மாக கம்பெனி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்த ரேங்க் வைஸ் ரிவார்டு இன்கமும் கொடுத்துருக்காங்க. அதாவது ரேங்க் வைஸ் வந்து ட்ரிப்பு, ஃபாரின் ட்ரிப்பு, டொமஸ்டிக் ட்ரிப்பு, இந்த மாதிரி 2 வகையான ட்ரிப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 வகையான ரேங்க் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட 4 வகையான டொமஸ்டிக் ட்ரிப்பு, அதில் 2 பார்த்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரிப்பும் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 ட்ரிப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபாரின் ட்ரிப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ஈஸியாக அதில் சம் கண்டிஷன்ஸ் மட்டும் வச்சுருக்காங்க. கிரிட்டரியா ரீபர்ச்சேஸில் ரொம்ப ஈஸியாக அச்சீவபிள் பண்ணக்கூடிய டார்கெட்டை தான் பாயிண்ட்டை தான் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரிப்பை நீங்கள் முடிச்சிட்டிங்க, 6 ட்ரிப்பை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான கார் ஃபண்டு ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கார் ஃபண்டு ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் டைமண்ட் ரேங்க் அச்சீவ் பண்ணிங்க அப்படின்னா டைமண்ட் ரேங்க்கான டார்கெட் பார்த்தீங்கன்னா 7500 பிவி லெஃப்ட்டு, 7500 பிவி ரைட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கம்பெனி வந்து ₹2,00,000 டவுன் பேமெண்ட் கொடுக்குறாங்க நியூ ஆல்டோ கார் வாங்குறதுக்கு. ஸோ இதுக்கான கிரிட்டேரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 டேரக்டரை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணியிருக்குன்னா உங்களுக்கு கீழே ரீபர்ச்சேஸ் பிளான்லாம் ரொம்ப சிம்பிள் தான் அந்த 12 டேரக்டரை கிரியேட் பண்ணுறது. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கோகினூர். ஸோ கோகினூர் ரேங்க் அப்படின்ட்டு 15,000 பிவி லெஃப்ட்டு, உங்கள் 15,000 பிவி ரைட்டு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது கோகினூர் ரேங்க் வந்துடும். இந்த இடத்துல கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ அல்ட்ராஸ், டாட்டா அல்ட்ராஸ் கார் வாங்குறதுக்கான டவுன் பேமெண்ட்டாக 5 lakhs கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான கிரிட்டேரியா பார்த்தீங்கன்னா 15 டேரக்டர் உங்கள் கீழே ரீபர்ச்சேஸ் பிளானில் கிரியேட் பண்ணியிருக்கும். ஸோ அப்போ தான் இந்த இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கார் ஃபண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபுள் கோகினூரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் 20,000 பாயிண்ட், ரைட் 20,000 பாயிண்ட்டை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது டபுள் கோகினூர் ஆகிடுவீங்க. ஸோ இந்த இடத்துல கம்பெனி உங்களுக்கு ₹7,00,000 டவுன் பேமெண்ட்டு வர்ணா கார் வாங்குறதுக்கான ஃபண்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதுக்கான கிரிட்டரியா பார்த்தீங்கன்னா 18 டேரக்டர் உங்கள் கீழே வந்து டேரெக்டாக உருவாக்கி இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த ஃபண்டு உங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் 40,000 பிவி உங்கள் லெஃப்ட்லேயும் 40,000 பிவி ரைட்லையும் கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பிராண்ட் நியூ BMW வாங்குறதுக்கான 25 lakhs வந்து டவுன் பேமெண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கான கிரிட்டேரியா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 டேரக்டர் நீங்கள் கிரியேட் பண்ணால் போதும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களோட பைனரி இன்கம், இந்த ரிவார்டு இன்கம்லாம் கம்ப்ளீட் ஓவரால் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ₹94 லட்சம் நீங்கள் சம்பாதிச்சிருக்க முடியும். ஸோ இந்த 40 lakhs பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கார் ஃபண்டாக கம்பெனி வந்து கேஷாக கொடுத்துருக்காங்க. அதே இடத்துல நீங்கள் பைனரி இன்கம் ரெண்டுமே ஆட் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 90,000 பாயிண்ட்டுக்கு நீங்கள் ஒரு ₹94 லட்சம் சம்பாதிச்சிருக்க முடியும். அவ்வளோ சூப்பரான ஒரு பிளானை தான் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ஒரு பேன் கார்டுக்கு ஒரு ஐடி தான் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம ஃபேமிலி ஐடி எடுத்துக்கலாம், 3 ஐடி எடுத்துக்கலாம். ஸோ மேலே இருக்க ஐடி, கீழே இருக்க 2 ஃபேமிலி ஐடி நம்ம ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு ஐடிக்கு ₹4,800 சீலிங் அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 ஐடி மூலமும் கிட்டத்தட்ட ஒரு ₹14,400 ப்ளஸ் வந்து 10% ஸ்பான்சர் இன்கம் இருக்குது. 480 into 2 ஐடி மூலமாக 960, டெய்லி பார்த்தீங்கன்னா ₹15,360 சம்பாதிக்க முடியும். ஸோ மாதம் கிட்டத்தட்ட ₹4,60,000 நம்ம சம்பாதிக்கலாம் இந்த மாதிரி மல்டிபிள் ஐடிஸில் உள்ள வந்தோம் அப்படின்னா. ஸோ வந்து ஒரு வாட்டி தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ண போகிறோம். ஸோ 300 into 3 ஐடி மூலமாக ₹900 மூலமாக உள்ளே வந்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ₹15,000 சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு. இது இல்லாமல் ரிவார்டு இன்கம்லாம் இதில் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஃப்யூச்சருக்கான இன்கம்மாக கம்பெனி கொடுக்குறாங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது பே அவுட் சிஸ்டம் தான்.
ஸோ நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மந்த்லி பேமெண்ட் கொடுக்குறாங்க, வீக்லி பேமெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ ரேராக டெய்லி பேமெண்ட் கொடுக்குற கம்பெனி இருக்குது. ஸோ டெய்லி அப்படின்னா நைட்டு இன்றைக்கி நைட்டு கட் ஆஃப் பண்ணி அடுத்த நாள் தான் பேமெண்ட் கொடுப்பாங்க. பட் நம்ம கம்பெனி அப்படி கிடையாது. இந்த கட் ஆஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டை கம்பெனி நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. உங்கள் கீழே இந்த செகண்ட்ஸில் எவ்வளோ பாயிண்ட் மேட்ச் ஆயிருக்கு, எவ்வளோ இன்கம் வந்திருக்கு, அதை நீங்களே மேனுவலாக கட் ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த கட் ஆஃப் டைமிங் கூட இந்த கட் ஆஃப் டைமிங் கூட கம்பெனி வந்து 24/7 கொடுத்துருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ட் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டன்ட் ஐஎம்பிஎஸ் வித்ரா கொடுத்துருக்காங்க. அதாவது வித்தின் செகண்ட்ஸில் உங்கள் பேமெண்ட்டை உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். மினிமம் 200 உங்கள் வேலெட்டில் இருந்தாலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது மந்த்லி பார்த்தீங்கன்னா லிமிட்டாக 25,000 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 25,000 ருபீஸ் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஐஎம்பிஎஸ் மூலமாக வித்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒரு நாளைக்கு மல்டிபிள் டைமிங் கூட கொடுக்குறாங்க. ஸோ மினிமம் 200 வந்து வித்ரா வந்து லிமிட்டாக வச்சுருக்காங்க. இதுக்கு அடுத்து மேனுவல் வித்ரா நெஃப்ட் பார்த்தீங்கன்னா மினிமம் 100 ருபீஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 2 டைம் கொடுக்குறாங்க. மார்னிங் ஈவினிங் அப்படின்னு 2 வேலையில் வந்து உங்களுக்கு வந்து மேனுவல் வித்ரா மினிமம் 100 மல்டிபிள் ஆஃப் 150 ருபீஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அன்லிமிட்டடாக எவ்வளோலாம் பண்ணிக்கலாம். இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வேலெட் அமௌண்ட் வந்து அப்படியே டாப் அப் வேலெட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறது, ஐடி ஆக்டிவேஷன் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 3 டைப் ஆஃப் பேவுட் சர்வீஸ் வந்து பிரைமார்ட் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பொறுத்தவரையில் கம்பெனியில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு கேஒய்சி கண்டிப்பாக கொடுத்தாகணும். கேஒய்சி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் வந்து வித்ரா பண்ணவே முடியாது. அதே போல் கொரியருக்கு வந்து 50 ருபீஸ் வந்து சார்ஜஸ் பண்ணுறோம். தமிழ்நாடுக்குள்ளே 1 கிலோவுக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணும்போது 50 ருபீஸ் வந்து கொரியர் சார்ஜஸ் பார்த்து அப்படின்னா 50 ருபீஸ் 1 கேஜிக்கு பண்ணுறோம். வித்தின் 10 to 15 டேஸில் ப்ராடக்ட் வந்து டேரெக்டாக வீட்டுக்கு அனுப்பிச்சிரும் தமிழ்நாடுக்குள்ளே. ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பேன் கார்டு கம்பெனி ஒரு ஐடி தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கான்டாக்ட் நம்பரை வச்சு ஒரு வாட்டி தான் ஐடி கிரியேட் பண்ண முடியும். 2 டேரெக்ட் கம்பல்சரி கொடுத்தாலும் லெஃப்ட்டில் ஒரு டேரெக்ட், ரைட்டில் ஒரு பிவிக்கு டேரெக்ட் கொடுத்தா தான் நீங்கள் வித்ரா பண்ண முடியும். 5% டிடிஎஸ், 5% அட்மின் சார்ஜ், 5% டிடிஎஸ் ஆட்டோமேட்டிக்காக ரீபர்ச்சேஸ் வேலெட்டில் கிரெடிட் ஆகிடும். ஸோ அப்கிரேடுக்கு இன்கமும் கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஐஎம்பிஎஸ்க்கு வந்து ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் 5 ருபீஸ் வந்து பிடிப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கம்பெனியில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ நிறைய நல்ல ஒரு கான்செப்டாக கம்பெனி கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக இந்த கம்பெனியை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்பிளேல இருக்கோட காண்டாக்ட் நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.